ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாத்தனார் பையன் திவிலனுக்கு வந்துட்டு செகண்ட் மொட்டை போடுறதுக்காக போயிட்டுருந்தேங்க. அது சின்ன திருப்பதி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேசஸ்லாம் நிறைய இருக்குங்க. அதுவும் இல்லாமல் போகிற வழியில் நிறைய கோவிலும் நிறைய இருக்குங்க. இந்த வழியில் நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி போயிட்டுருக்கிறது தாங்க எங்கள் நாத்தனார் பையன் திவிலன். அது உங்கள் குழந்தைங்களும் அது மாதிரி சேட்டை பண்ணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது எங்களே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். வண்டியில் ஏறி நிற்கிறது அப்படியே வந்துட்டு இருந்தான். அவன் தலையில் இருந்த பூ பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வச்சது போகிற வரைக்கும் அது விழுகாமே இருந்துச்சு. கலண்டு வந்துருச்சு, ஆனால் விழுகாமே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணி பக்கமாக தாங்க கிளம்புனோம். அதனால் செம்ம வெயிலாக தாங்க இருந்துச்சு. ஆனால் போகிற வழியில் மரம் அந்த மாதிரி நிழல்லையே போகிறனால அந்தளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு தெரிவிக்கலை. வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு மொட்டை போட்ட ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். திவிலன் வந்துட்டு எங்களை பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு விளையாடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சின்ன திருப்பதி ரீச் ஆகிட்டோங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான கோயில் தாங்க. போகிற வழியில் நிறைய கோயில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க. சின்ன திருப்பதி வந்துட்டோம், கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ் வருங்க. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தாங்க இருக்கும். இந்த கோயில் வந்துட்டு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோங்க. இப்போ வந்துட்டு அக்கா வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக தாங்க கோயிலுக்கு வந்துருந்தோம். திவிலன் வந்துட்டு என்ன நடக்க போகுது, மொட்டை போட போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாமல் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. எல்லாருமே அவனோட விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஃபேமிலியாக கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்களும் ஃபேமிலியாக கோயிலுக்கு போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு திவிலனுக்கு மொட்டை போடுறதுக்கு போயிட்டாங்க. இருக்கு இப்போ எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கோம். இது வந்து கோயில் கோபுரங்க. இப்போ தாங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. வெளியில் கற்பூரம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்துட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா கோபுரம் அந்த ஸ்டாச்சுஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பெயிண்டிங் செம்மையாக இருக்குங்க. இந்த கோயிலில் வந்துட்டு நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குங்க. ஒரு பெயிண்டிங்கும் ஒரு சீன் சொல்கிற மாதிரி இருக்குங்க. எல்லா பெயிண்டிங்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெயிண்டிங்காக காமிக்கிறேன். கோயில் ஃபுல்லாகவே பெயிண்டிங்காக தானங்க இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாச்சூஸில் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பெயிண்டிங்ஸில் ஒரு சீன் வந்துட்டு நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டேன்றனால ரொம்ப கூட்டமாக தாங்க இருந்துச்சு கோயில் வந்துட்டு. எல்லா பெயிண்டிங்ஸுமே மேக்ஸிமம் கேப்சர் பண்ணிட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்துட்டு வெளியில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் காமிச்சிட்டேங்க. இப்போ வந்துட்டு கோயிலுக்குள்ளேயும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குங்க, அதுவும் காமிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அக்கா வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சுருந்தாலும் அது எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் அவங்கள வீடியோ எடுக்க முடியலங்க. நான் பெயிண்டிங்ஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டுருந்தேங்க. ஒரு பெயிண்டிங்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ சாமி கும்பிட்டு கிளம்பி வர வழியில் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க. இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகலான்ட்டு வந்தாங்க.
வர வழியிலே தாங்க இருக்குது, வீட்டுக்கு திரும்பி வர வழியில் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனோட கிளிப்ஸ் தாங்க இது. லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால, இது என் ஹஸ்பண்ட், இது வந்து எங்கள் நாத்தனார் பையன் திவிலனுங்க. மொட்டை போடுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸுக்கும் மொட்டை போட்டதுக்கப்புறம் இருக்க ஃபேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்தது ஃபோட்டோவில் தாங்க பார்த்தோம். இது அவங்க பொண்ணுங்க, இது என் ஹஸ்பண்டோட அப்பா திவிலனுங்க. இது எங்கள் நாத்தனாரோட பொண்ணு திவிலன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.